வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உலையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உலையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே எங்கள் அன்பு தந்தை இறைவா, இதோ இந்த நல்ல மாலை பொழுதுல எங்கள் அனைவரையும் ஒரே குடும்பமாக அழைத்து வந்து நற்செய்தியின் தூதுவராக இந்த பகுதியிலே வாழுகின்ற மக்களுக்கு பாதுகாவலராக புனித அந்தோனியாருடைய விழாவை சிறப்பிக்க, இறை வார்த்தைகளை கேட்க அதன்படி வாழ, அந்தோனியார் சொல்வதைப் போல வாழ முயற்சிக்க நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவையான அருள் வரங்களுக்காக, குறிப்பாக இறை வார்த்தைகளின்படி நடப்பதற்கு உம்முடைய தூய ஆவியை பொழிந்து எங்களை வழி நடத்த இதோ இந்த நல்ல மாலை பொழுதிலே அன்பு தந்தை இறைவா எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்களுக்கு தேவையான எல்லா வளங்களையும் செல்வங்களையும் கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் மன நிறைவோடும் மன அமைதியோடும் மன நிறைவோடும் வாழ்வதற்கு பாதுகாவலர் வழியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம். அந்தோனியார் எப்படி இருக்காரு? அந்தோனியார் நல்லா இருக்காரு. காணாமல் போனவரை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டார். யாரும் காணாமல் போயிருக்கீங்களா? நான் தான் காணாமல் போயிட்டேனா? அதான் அந்தோனியார் அப்பப்போ கூப்பிட்டுறாரு. இன்னைக்கு ஒரு நல்லா வேலை செய்தா நல்லா செய்யுது, பரவாயில்ல. ராணி அண்ணா நகர் முன்னேறி இருக்கு கொஞ்சம். அந்தோனியார் இருக்கிறவள கவலை. அதான் இப்போ வரும் அந்தோனியார் எப்படிப்பட்டவர்னு. இன்னைக்கு ஒரு சின்ன கருத்தை முன்வைக்க ஆசைப்படுகிறேன். என்னன்னா, இறைவன் அதிகமாக ஆசைப்படுவது பக்தியவா நம்பிக்கையவா? அல்லது நான் இறைவன் மீது வைத்திருக்கிறது நம்பிக்கையா அல்லது பக்தியா? நமக்கு எது தேவை, பக்தியா அல்லது நம்பிக்கையா? ரொம்ப நல்ல மக்கள். அப்ப பக்தி எங்க போச்சு? பக்தியா இருந்தா நம்பிக்கை தானா வரும், நம்பிக்கை இருந்தா பக்தி தானா வரும். இது குழப்புறாங்க போட்டு. நீங்க சொன்னது கரெக்ட். நம்பிக்கை சரி, அத விவிலிய ஆதாரத்தோடு விவிலிய வார்த்தையோடு எது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக அவசியம் அல்லது கடவுள் நம்மிடமிருந்து அதிகமாக எதிர்பார்ப்பது என்ன என்று எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 11வது அதிகாரம் 6வது வசனம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 11வது அதிகாரம் 6வது வசனம். நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. ஏனெனில்
கடவுளை அணுகிச் செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடிச் செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். முதல் வரி என்ன? நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்கவே முடியாது. இப்போ நாம அந்தோனியார் மீது வைத்திருப்பது நம்பிக்கையா பக்தியா? அந்தோனியார் மீது நீங்கள் வைத்திருப்பது பக்தியா நம்பிக்கையா? நம்பிக்கையா? சரி, அதை தெளிவுபடுத்துவோம். ஒரு குடும்பம், ஒரு சாதாரண ஏழை குடும்பம், தாய், தந்தை, மகன். இந்த தாய் ஒரு சாதாரண விவசாய வேலையை செய்து கொண்டிருந்தார். காலையில் போவார், தன்னுடைய நிலத்தில் கொஞ்சம் இருக்கிற நிலத்தில் கஷ்டப்பட்டு உழைச்சி சாயந்தரம் வருவார். இடைப்பட்ட நேரத்தில் அவருக்கு நேரம் கிடைக்கும் பொழுது பக்கத்தில் இருந்த கோயிலுக்கு போய் கொஞ்சம் நேரம் சென்று ஜெபம் பண்ணிட்டு வருவார். தினமும் ஜெபம் பண்ணுவார். ஒரு நாள் இவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கையில் ஆண்டவர் அவருக்கு தோன்றி, நீ இன்னைக்கு உறங்கும் பொழுது நான் உனக்கு தோன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவருக்கு ஒரே மகிழ்ச்சி, பரவாயில்லை, கடவுள் இந்த ஒரு சாதாரண ஏழை விவசாயியின் மீது இரக்கப்படுகிறாரே என்று சந்தோஷமா இரவு தூங்க போறார். தூங்கிக்கிட்டு இருக்கையில் கடவுள் சொன்னது போல அந்த விவசாயிட்ட எழுப்பி, இதோ நான் கடவுள் சொன்னது மாதிரி வந்திருக்கிறேன், நீ தினந்தோறும் உன்னுடைய வேலையை கஷ்டப்பட்டு செய்வதையும் இடைப்பட்ட நேரத்தில் நீ என்னை தேடி வருவதையும் பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீ உன்னுடைய பணியை செய்வதும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாய், ஒரு சாதாரண குடும்பம், நீ என்னை மறவாமல் என்னை தேடி ஒவ்வொரு நாளும் வந்து ஜெபிக்கிறாய், அதனால உனக்கு ஒரு வரம் கொடுக்கிறேன், ஒரே ஒரு வரம். அந்த வரத்தில் நீ என்ன வேணாலும் கேள், உன்னுடைய ஜபத்துக்கு, நீ என் மீது வைத்திருக்கின்ற பக்திக்கு உனக்கு பரிசாக நீ என்ன வேணுமானாலும் என்ன செய், கேள் அப்படி. ஆண்டவரே, ஒரு நாள் அவகாசம் கொடுக்கும். திடீர்னு கேட்டால் நான் என்ன சொல்றது? நான் பொறுமையாக சொல்றவன சரி அப்படின்னு. இது காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய மனைவி அழைத்து, இந்த மாதிரி கடவுள் ராத்திரி வந்தார், உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார், நான் கொஞ்சம் நேரம் பொறு, நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு இருக்கிறேன் அப்படின்னு ஒன்று. அவள் ஒரு சந்தோஷத்தில், அப்படியா, கடவுள் எனக்கு வந்தாரே, தூங்கிட்டு இருக்கையில் என்னையும் அழைத்து உன்னுடைய கணவர் படுகின்ற கஷ்டத்துக்கு பரிசாக உனக்கு ஏதாவது ஒரு வரத்தை கேள், நான் தருகிறேன் என்று என்கிட்டையும் சொன்னாரு அப்படின்னா. நானும் சொன்னேன் அதே தான், ஒரு நாள் அவகாசம் கொடுக்க ஆண்டவரே கடவுளே, நான் என்ன செய்கிறேன், பொறுமையா என்ன வேணும்னு கேட்குறேன் அப்படி. பையன் எந்திரிச்ச உடனே பையன்கிட்ட சொல்றாங்க, பையன் என்ன சொல்றான், அப்படியா, கடவுள் என்கிட்டையும் வந்தார, என்கிட்டையும் தோன்றி இதே தான் கேட்டார். சரி, இப்போ 3 பேர்ல யார் முதல்ல போய் கடவுள்கிட்ட கேட்கறது? 2 அப்பாவும் பிள்ளையும் சொன்னா லேடிஸ் ஃபர்ஸ்ட். போய் கோவிலுக்கு போகுது, கோயிலில் போய் முட்டி போட்டு ஜபிக்கிறதுல கடவுள் வந்தார். என்னம்மா கேட்டிய வரம், என்ன வரம் வேணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்களா, என்ன வேணும் அப்படின்னு. இந்த அம்மா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, என்னை எல்லாரும் கருவாச்சி கருவாச்சின்னு சொல்றாங்க, என்னை எல்லாரும் கருவாச்சி கருவாச்சின்னு சொல்லி கூப்பிடுறாங்க, என்னைய இந்த உலகத்திலே இல்லாத ஒரு பேரழகியாக என்ன செய்ய மாற்று. சரி, உன்னுடைய வரம் ஏற்படும்.
சந்தோஷமா போகிறேன். இவள்னாலே நம்ப முடியல, அவ்வளோ ஒரு அழகு. வீட்டுக்கு போனோடனே புருஷன் என்ன, யாரா இது புதுசாக ஒரு ஆள் வந்திருக்க அப்படின்னு. யாருமா நீங்கன்னா, யோ நான் தான் என் பொண்டாட்டி அப்படின்னா. என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி கடவுள்கிட்ட அவருக்கு வந்தது பாரு கோபம். ஏண்டி நாளைக்கு சோறு காய்ச்ச வழி இல்லை, உனக்கு அழகு இப்போ முக்கியமா அப்படின்னு சொல்லி ஒரே திட்டு. சரி, அடுத்து இவருடைய பையன் சொன்னா, நீங்கள் போங்கப்பா, நான் கடைசியில் போய்க்கிறேன், சின்ன பையன் தானே அப்படின்னு. இவர் போய் முட்டி போட்டு ஜெபிக்கிறார். கடவுள் வர்றாரு, உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு. ஒரு பொண்டாட்டி மேலே இருந்த கோபமோ என்னமோ, என் பொண்டாட்டி பன்னிக்குட்டியாக மாற்றி விட்டுரு அப்படின்னு. என்னது, என் பொண்டாட்டி என்ன செய்ய, பன்னிக்குட்டியாக மாற்றி விட்டு. ஓகே, உன்னுடைய வரம் கேட்கப்பட்டது. அது அழகி பேரழகியாக இருந்த அந்த அம்மா என்ன செஞ்சிட்டாங்க, பன்னியா மாறிட்டாங்க. இது பன்னி மாதிரி உரும ஆரம்பிச்சிச்சு. பையனுக்கு ஒரே கோபம், என்னடா என்ன நடக்குதுங்க அப்படின்னு தெரியாம. இவர் இவர் சந்தோஷம், பரவாயில்ல என் பொண்டாட்டி என்ன செய்ய பன்னிக்குட்டியா மாற்றிட்டேன், அவளுக்கு தேவையா அழகு. இப்போ நிறைய பேர் போய் பார்ப்பீங்க கண்ணாடிக்கு முன்னிட்டு, நான் அழகாக இருக்கிறேன்னா இல்லையாங்க. பையன் போகிறான். அவர் அப்பா சொன்னார், என் வரத்தை வீணாக்கிட்டேன், உங்கள் அம்மாவும் வரத்தை வீணாக்கிட்டான், நீயாவது உருப்படியாக போய் ஒரு நல்ல வரத்தை கேளு, நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும். உங்கள் ஆத்தா மேலே இருந்த கோபத்தில் நான் ஏன் வரத்தை வீணாக்கிட்டேன், அவளுக்கு என்னமோ அவள் பேரழகி ஆசைப்பட்டு அவளுடைய வரத்தையும் வீணாக்கிட்டான். தயவுசெய்து நீயாச்சும் ஒரு நல்ல வரத்தை போய் கேளு. போகிறான் சின்ன பொடி பையன், முட்டி போட்டு ஜெபிக்கிறான். கடவுள் வர்றாரு, உனக்கு என்னப்பா வர வேணும். உங்கள் அம்மா கேட்டபடி வரத்தை கொடுத்தேன், உங்கள் அப்பா கேட்டபடி வரத்தை கொடு, உனக்கு என்ன வர வேணும். பையன் யோசிச்சுட்டு சொல்கிறான், கடவுளை எனக்கு எந்த வரமும் வேணாம், எங்கள் அம்மாவை மீண்டும் ஒரு தாயாக எனக்கு கொடு. பன்னிக்குட்டியாக இருக்கின்ற அந்த தாயை எனக்கு மீண்டும் ஒரு தாயாக. உடனே தாய் பன்னிக்குட்டி என்ன ஆகுறாங்க, இதை அப்படியே பின்னாடி வச்சுக்கிடுவோம். வச்சுக்கிட்டு இப்போ நம்ம கருவாச்சியா தான் வந்தாங்க. என்ன சந்தோஷமா, விக்டோரியா அம்மாவுக்கு என்ன சந்தோஷம். ஆமா, எப்படி அவங்க பேரழிக்கா வர முடியும், கருவாச்சியா தான் வந்தாங்க. அம்மாவா வந்தாங்க. எவ்வளோ சந்தோஷம். இதை அப்படியே பின்னாடி வச்சுக்கிட்டு நம்ம அந்த இன்னைக்கு சிந்திக்க வேண்டிய தலைப்பு, நாம் அந்தோனியார் மீது வைத்திருப்பது பக்தியா நம்பிக்கையா. கடவுளிடம் பாதுகாவலர் வழியாக நாம் நம்பிக்கையோடு கேட்கிறோமா அல்லது பக்தியோடு கேட்கிறோமா? இந்த பக்தியையும் நம்பிக்கையும் அந்தோனியார் நமக்கு கொடுக்கிறாரா இல்லையா? இந்த முதல் அந்த எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் தெளிவா சொல்லப்படுகிறது, நம்பிக்கையினால் மட்டுமே கடவுளுக்கு என்ன செய்ய முடியும். ஆக பக்தி அங்க இல்ல, நம்பிக்கையினால் மட்டுமே என்ன செய்ய முடியும், கடவுளை நேசிக்க முடியும். இப்போ நம்பிக்கையாளர்களாக இருப்பதற்கு நமக்கு என்ன தேவை, பக்தர்களாக இருக்கின்ற நமக்கு என்ன தேவை? ஆமா இல்ல, புரியலையா? நம்பிக்கை எப்படி நமக்கு வரும்? பக்தினா என்ன? ஆமா, இறையியல் படிக்க போறாங்க ஆம்பளை இருக்கும். நீங்க அப்ப வைத்திருக்கிறது பக்தியா நம்பிக்கையா? பக்தினா என்னப்போ? நீங்க சொல்றது பொய். நம்ம எல்லாம் வச்சிருக்கிறது ஒரு சாதாரண பக்தி. ஆமா இல்லையா? கடவுளுக்கு என்ன அது வார்த்தை? நம்பிக்கையினால் அன்றி கடவுளுக்கு உகந்தவர்களாக நாம் இருக்கவே முடியாது ஒருபோதும். இந்த அந்தோனியார் மீது வைத்திருப்பது ஒரு
நீங்கள் சொல்கிற மாதிரி நம்பிக்கை. நீங்கள் எல்லாம் என்ன செய்கிறீங்க? அந்தோனியார் தான் கடவுளை விட பெரியவர். நிறைய பேர் இருக்காங்க, சாமி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நான் போயிடுவேன். எங்க? அந்தோனியார் கோயில் போயிடுவேன். அந்தோனியார் திருவிழா எங்கெல்லாம் நடக்குதோ அங்கே போயிடுவேன். எவ்வளவு இது கேட்டாலும் நான் கொடுத்துருவேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பூசி அது தேவையில்லை சாமி, அது எதுக்கா? அதான் அந்தோனியார் இருக்கிறாரு, அந்தோனியார் பார்த்துக்கிறவார் அப்படின்னு நிறைய பேர் நம்மக்கிட்ட சுற்றி திரியிறாங்க. ஆமாவா இல்லையா? நிறையா பேர் சொல்கிறது இதான். நான் தான் வாரம் தவறாமல் போயிடுறேன் செவ்வாய்க்கிழமை தோறும். இங்கே அந்தோனியாரை விட்டுருவாங்க. இவர் பாவம் பரிதா, இவருக்கு ஒன்றுமே தெரியாது. அங்கே எங்கே பிராட்வேல இருக்கிற அந்தோனியார் மட்டும்தான் வல்லமை உள்ளவர்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? அங்கே ஓடுறோம். ரெண்டுமே ஒரே மூஞ்சி தான், ரெண்டும் ஒரே மூஞ்சி தான். இந்த அந்தோனியார் ஒருத்தர் தான், அந்த அந்தோனியார் ஒருத்தர் தான். இன்னைக்கு அந்தோனியார் உண்மையிலே நம்ம மத்தியில் வந்தார்னா அவர் நிச்சயமா அழுது புலம்புவார். நம்முடைய இந்த வீணா போன பக்தியை நம்பிக்கையை பார்த்துட்டு அவர் என்ன செய்வார்? அழுது புலம்புவார். அதனால தான் நம் பக்தர்கள் அவர் அந்தோனியாரே சொல்றாரு, பக்தியில ரெண்டு விதமான பக்தி. ஒன்று தவறான பக்தி, ரெண்டாவது உண்மையான பக்தி. தவறான பக்தி என்னது? அதான் இப்ப அந்தோனியார் திருவிழா இங்க கொண்டாடுறாங்கல்ல, நம்ம மக்கள் நிச்சயமா போய் நன்கொடை கேட்பாங்க. அந்தோனியாரா இந்தா எடுத்துக்கோ, 10,000மோ 20,000மோ நன்கொடை கொடுப்பேன், ஆனா கோயிலுக்கு வந்து ஜெபிக்க மாட்டேன். நன்கொடை வந்து கொடுப்பேன், எவ்வளோ எடுத்துக்கா, 20,000 30,000 50,000, ஏன்னா அந்தோனியார். ஆனா கோயிலுக்கு வந்து ஜெபிக்க மாட்டேன். வேளாங்கண்ணிக்கு போய் மொட்டை போடுவேன், ஆனா அன்னை மரியாள் சொல்லுவதை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டேன்? செய்ய மாட்டேன். இன்னைக்கு எவனாவது உண்மையை சொல்லுங்க, இந்த மண்டையில் முடி வளரலைன்னா எவனாச்சும் மொட்டை போடுவானா? இன்னைக்கு உண்மையை சொல்லணும். இது வீணா போனது, வெட்டி தள்ளு, மறுபடியும் வரும். ஒரு தடவை மொட்டை போட்டா மறுபடியும் வளராது, 1 இன்ச்சு கூட வளராதுன்னா ஒரு பயம் உள்ள மொட்டை போட மாட்டான். இதுதான் உண்மை. இது சாமி மொட்டை போடுறாங்க, எங்க போய்? வேளாங்கண்ணி போய். ஆனா அன்னை மரியாள் அதையா கேட்குறாங்க? அதையும் விற்க ஆரம்பிச்சிட்டீங்க, ஏன்னா மறுபடியும் வருதா? அப்படி நம்முடைய இது வேளாங்கண்ணி போய் மொட்டை போடுறோம், ஆனால் அன்னை மரியாள் சொல்லுவதை ஒருபோதும் செய்வதில்லை. அப்புறம் இந்த மாதிரி நம்முடைய பக்தி இப்படிதான் இருக்கிறது. இது அந்தோனியாரே சொல்றாரு, தவறான பக்தி. தேர் எடுப்பாங்க அந்தோனியாருக்கு அல்லது அன்னை மரியாளுக்கு. தேர் முழுவதையும் என்ன செய்வாங்க? நான் எடுத்துக்கிறேன், எவ்வளவு வருதோ செலவை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. ஆனா விவிலியத்தை ஒருபோதும் வாசிக்க மாட்டேன். இதெல்லாம் தவறான பக்தி என்று யார் சொல்றது? அந்தோனியாரே சொல்றார். அப்ப உண்மையான பக்தி என்ன? உண்மையான பக்தி என்பது அது நேர்மறை. அப்படியானது வேளாங்கண்ணிக்கு போறியா, மொட்டை போடுறியா, தேருக்கு தேவையான செலவு கொடுக்கறியா, வேற என்ன சொன்னோம்? அப்புறம் நன்கொடை கொடுக்கிறது. இது எல்லாமே நம்முடைய நம்பிக்கைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று அதுதான் உண்மையான பக்தி. நீ வெறுமனே நன்கொடை கொடுத்தால் மட்டும் போதாது, மாறாக நன்கொடை கொடுத்து விட்டு இறைவனை தேடு, ஜெபி. நன்கொடை கொடுத்தால் மட்டும் போதாது. அந்தோனியார் ஒருபோதும் அதை விரும்புவதில்லை. அந்தோனியாருக்கு நீங்க ஒரு நல்ல தங்க கிரீடை செஞ்சு வச்சுட்டா போதுமா? விரட்டி அடிப்பார், உங்களை மூஞ்சிலே குத்துவார். இதையா நான் கேட்டேன் உங்ககிட்ட? நான் இதை கேட்கவே இல்லையா? உங்ககிட்ட நான் கேட்கறதெல்லாம்
நாம யாருக்கு பிரியமானவர்களா இருக்கணும்? அந்தோனியாருக்கா கடவுளுக்கா? அந்தோனியாரே சொல்றாரு, யாரு கடவுளுக்கு பிரியமானவர்களோ, கடவுள் மீது நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களே எனக்கு பிரியமானவர்கள். வேற யாருமே இல்லை. எனக்கு தங்க கிரீடத்தை கொடுத்ததுனால உன்னை தூக்கி வச்சு கொண்டாட இல்லை, உன்னைதான் முதலாள கொல்லுவேன் அப்படின்பாரு. நீ என்ன, இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் என்னுடைய பக்தி முயற்சிகள். நாம் அந்தோனியாரை போய் அப்புறம் இன்னொரு பழக்கம் இருக்கு, உப்பு மிளகெல்லாம் போடுவோம். ஒரு ஆமாவா? அந்தோனியார் கேட்டாரா? ஏமா உங்க பேரை மறந்துட்டேன். வெண்ணிலா, ஒரு அரை படி உப்பும் ஒரு 1/4 கிலோ மிளகும் கொண்டாந்து போடுமா, ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படின்னு கேட்டார் அந்தோனியார். வேண்டிக்கிறத அந்தோனியார் இது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இன்னைக்கு சொல்றேன் நான், உப்பு அவருக்கு தேவையில்லை, மிளகும் அவருக்கு தேவையில்லை, நான் சொல்லுவது மட்டும். அந்தோனியார் மிளகு போட்டு குழம்பு வச்ச குடிக்க அப்புறம் அவர். இந்த பழக்கம் எங்கிருந்து வந்தது? நம்முடைய மக்களுக்கு அறிவு எங்க போகிறது என்றே தெரியவில்லை அன்புக்குரியவர்கள். இதுதான் இது நம்பிக்கையே இல்லை. மிளகு அரைப்படி உப்பு போட்டு அவ்வளவுதான், முடிச்சு. திரும்பி வரையில ஏண்டி ஆரம்பிக்கிற சண்டை, சண்டை நாரி போயிடும். அப்ப நீங்க போட்ட உப்பு, நீங்க அதுக்கும் நீங்க ஒரு சண்டையே போடலைனாலும் உப்பு ஒன்னதுக்கு பிரயோஜனம் இல்லை. அந்தோனியாரு கொட்டுறது வேஸ்ட். அந்த 1/2 கிலோ உப்பை யாருக்காச்சும் வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்தோனியார் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார். அந்தோனியார்ட்டு கொண்டே கொட்டுறதுக்கு பதிலா அந்த 1/2 கிலோ உப்பை வேற யாருக்காச்சும் கொடுத்தீங்கன்னா அந்தோனியார் சந்தோஷப்படுவது போல வேற யாருமே சந்தோஷப்பட மாட்டாங்க. ஆக இது நம்முடைய நம்பிக்கையே இல்லை அன்புக்குரியவர்கள். இது ஒரு சாதாரண பக்தி முயற்சிகள், அவ்வளவுதான். எனவே நம்முடைய பக்திகள் எல்லாம் என்ன செய்யணும்? நம்முடைய நம்பிக்கைக்கு அழைத்து செல்ல வேண்டும். நன்கொடை கொடுக்கிறேனா நல்லது, அதை வேண்டாம் என்று சொல்லவில்லை. கொடுத்து விட்டு நான் ஆலயத்திற்கு சென்று வேண்டுவேன், இறைவனை தேடுவேன், இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்வேன். ஒரு நன்கொடை கொடுப்பது ஒரு சாதாரண ஒரு செயல், நல்லது, அது வளர்ச்சிக்காக. ஆனால் அதைவிட மேலாக இறைவனும் அந்தோனியாரும் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது உப்பு இல்லை, மிளகு இல்லை, தங்க கிரீடம் இல்லை, வேற என்ன, பன்னு இல்லை, வேற என்ன, நன்கொடை இல்லை. அப்படின்னா நாளைக்கு என்ன திட்டுவாங்க, வரவே விட மாட்டாங்க. நன்கொடை கொடுக்காத நான் சொன்னேன் பாவி, இப்போ நாங்கள் எப்படி திருவிழாவை கொண்டாடுறது அப்படின்னு. ஆமாம், நான் நீ பாரில் சொல்லிட்டு போயிடுவாயா, திட்டுவாங்கப்பா, நீ பாரில் சொல்லிட்டு போயிடுவா, உனக்கண்ணா நீ நன்கொடை கூட. ஆனால் இவைகள் எல்லாம் நான் என்ன சொல்கிறேன், உண்மையான பக்தியாக மாற வேண்டும், நம்பிக்கையாக மாற வேண்டும். பக்தி ஒரு படி அடி, நம்ம எப்படி ஏறுவோமோ உயர, நம்பிக்கைக்கு ஒரு படிக்கட்டாக இருக்க வேண்டும். ஆக இந்த நம்பிக்கையாளர்கள் என்ன செய்யணும்? 5 கருத்துக்கள். நம்பிக்கையாளர்கள் என்ன செய்யணும்? நம்ம உண்மையான பக்தி என்ன என்று பார்த்தோம். தவறான பக்தி என்னன்னா, நம்ம கொடுத்துட்டு வீட்டுக்கு கோயில் பக்கமே போறதில்ல. இப்போ இந்த பக்தர்கள், அதாவது நம்பிக்கையாளர்கள் என்ன செய்யணும்? பக்தர்கள் பார்த்தோம், தவறான பக்தி, உண்மையான பக்தி, அது எப்படி அது மாற வேண்டும். இப்ப நம்பிக்கையாளர்கள் நான் யாரு? என்ன செய்ய சொல்லுவீங்க? நம்பிக்கையாளர்கள் யாரு? நற்செய்திய நம்பிக்கையினுடைய முதல் இயேசுவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமாவா இல்லையா? இயேசுவே யாருன்னு தெரியாதவே வர்றாங்க நிறைய பேர். சாமி மாலை போடணும். ஆமா, நிறைய பேர் யாருன்னே தெரியாதவங்க மாலை போடு. எதுக்கு மாலை போடுறேன்? சும்மா நாங்கள் வருஷம் வருஷம் போடுவோம் அப்படின்னு. அவனுக்கு பரலோக ஜெபம்னா ஒண்ணுமே தெரியாது, அருள் நிறைந்த மரிய ஜெபம் சொல்றான்னா ஒண்ணுமே தெரியாது. ஆனா மாலை மட்டும் போட்டுக்குருவான்.
மாலை ஒரு மாதமாச்சும் வீட்டில் திட்டாமல் இருக்கும் சாமின்னு கூப்பிடுவாங்க. அதுக்குன்னே நிறையா பேர் மாலை போடுறாங்க. மாலை ஒரு மாதமாச்சும் வீட்டில் பொண்டாட்டி திட்டாமல் அமைதியாக சாமின்னு கூப்பிடுவோம் அந்த ஒரு மாதம். நம்மள இல்லை மற்றவங்க அதான் உங்ககிட்ட நான் வரல. ஆமாம் எவ்வளோ நல்லது. ஒரு மாதமாச்சும் நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லி மாலை போடுறாள் 100-90 பேர். ஒரு மாதம். ஆனால் ஒரு மாதம் இந்த அம்மா வாய் எப்படி மூடின்னு இருக்கும். அதான் ரொம்ப அது கஷ்டம். அது வாயை மூடவே முடியாது. ஆக முதல் நம்பிக்கையாளர்களாக இருக்க வேண்டிய முதல் கருத்து, நாம் முதலில் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும்னா நம்ம என்ன செய்யணும்? விவிலியத்தை வாசிக்க வேண்டும், இறை வார்த்தைகளை வாசிக்க வேண்டும். அப்பதான் இயேசுவை யார் என்று அறிந்து கொள்ள முடியும். ஆக நம்பிக்கையாளர்கள் செய்ய வேண்டிய முதல் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இறை வார்த்தையின் மூலமாக இயேசுவை அறிந்து கொண்டு இறை வார்த்தையை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனோதானோ என்று இறை வார்த்தை என்ன செய்ய முடியாது. எத்தனை பேர் முழு விவிலியத்தை வாசித்திருக்கிறீங்க? எத்தனை பேர் முழு விவிலியத்தையும் ஒரு தடவையாவது வாசித்திருக்கிறீங்க? 1 2 3 4 6 பேர் 7 பேர். பொய் சொல்லக்கூடாது, ஆண்டவர் கண்ணை குத்தி விடுவாரு. ஆமா, எல்லோருக்கும் முன்னாடி மார்தட்டி நம்ம நிற்க கூடாது. தரம் தாழ்ந்து உண்மைன்னா உண்மை. நல்லது, பாராட்டுகள், கை தட்டுங்க உங்களுக்கு எல்லாம். எல்லாரும் குறைஞ்சது புதிய ஏற்பாடு முழுவதையாச்சும் யாராச்சும் வாசிச்சிருக்கிறீங்களா? விவிலியன்னா என்னன்னே தெரியாது, ஏதோ போகும். அதான் நமக்கு சோறு போடுது. அதான் நமக்கு சோறு போடுது. விவிலிய நீ பாரில் சொல்லிட்டு போறியோ, உனக்கு என்னையா உண்டியலில் காசு போடுறாங்க, நீ அதை சாப்பிட்டுன்னு இருக்கிற. எங்களுக்கு யார் உண்டியல்? நிறைய பேர் அப்படித்தான் யோசிக்கிறீங்க. பரவாயில்ல. ஆக நம்பிக்கையாளர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் முதலில் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இறை வார்த்தையை வாசித்து அதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறை வார்த்தை என்பது ஏதோ யாருக்கோ எழுதப்பட்டதல்ல, மாறாக நம் ஒவ்வொருவருக்காகவும் எழுதப்பட்டுள்ள வார்த்தைகள். அந்த வார்த்தையை நாம் என்ன செய்யணும்? நம்பிக்கையோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, இறை வார்த்தையை வாசிப்பது, ஏற்றுக்கொள்வது, அதன்படி வாழ முயற்சிப்பது. மூன்றாவது, இறை வார்த்தையின்படி வாழ முயற்சிப்பது. இறை வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டுள்ளதோ, என்ன சொல்லப்பட்டிருக்கு? இது ரெண்டு தான், வேற எதுவுமே இல்லை. விவிலிய முழுவதும் தொடக்கத்திலிருந்து கடைசி வரை நான் உங்களை அன்பு செய்தது போல. அதான சாமி முடியல, எங்க முடியும்? ரொம்ப கஷ்டம். அது கரெக்ட் தான், உண்மை. யார வீட்டுல ஃபர்ஸ்ட் வீட்டுக்காரர் பாவம், அவர் அப்பாவி பூச்சி, அது வாய் திறக்காத பூச்சி. ஆக நம்ம என்ன சொன்னோம்? இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இறை வார்த்தைகளை வாசிக்க வேண்டும். இறை வார்த்தைகளை ஏனோதானோ என்று வாசிக்காமல் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைகளின்படி வாழ முயற்சிக்க வேண்டும். நீ என்னை அன்பு செய்த போல உன் அயலானை அன்பு செய். அதுதான், வேற எதுவும் கேட்க. நாலாவது, இயேசுவுக்காகவே வாழ்வது. யாருக்காக மட்டுமே வாழணும்? இயேசுவுக்காக மட்டுமே வாழணும். விவிலியத்தை வாசிப்பவர்கள், விவிலியத்தில் உள்ள இறை வார்த்தைகளை ஏற்றுக்கொள்பவர்கள் நிச்சயமாக இயேசுவுக்காக மட்டுமே
வாழ்வார்கள். இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இயேசுவை பற்றி ஏதோ கொஞ்சம் ஒரு மூலையில் அறிஞ்சிருப்போம். ஆனால் அது வச்சு நம்ம என்ன செய்வோம், எனக்கு இயேசு நல்லா தெரியும், யார் எவர் அப்படி. ஆனால் அது நமக்கு ஒரு பயனும் கொடுக்காது. ஆக இயேசுவுக்காகவே வாழ்வது. கடைசி 5வது நம்பிக்கையாளர்கள் என்ன செய்வார்னா, இயேசுவுக்காக மட்டுமே இறப்பது. இறப்பு அவருடைய வார்த்தைகளுக்காக வாழ்ந்தது, வாழ முயற்சித்தது. அவரை போல நாம் பிறரை அன்பு செய்து கடைசியாக ஒரு மனிதன் இறந்த பொழுது இவன் உண்மையிலேயே நம்பிக்கையாளன், இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து இறந்திருக்கிறான் என்ற ஒரு செய்தியை நம்முடைய பாதுகாவலர் பெற்றார். அவர் இயேசுவுக்காக மட்டுமே வாழ்ந்தார். அவருடைய வார்த்தையிலிருந்து வந்தது என்னது? இறை வார்த்தைகள் மட்டுமே. எனவேதான் அவருடைய நாக்கு இன்னும் அழியாமல் இருக்கின்றது. இப்ப நம்மளாம் இறந்தா முதல்ல அழிகிறது எது? அந்த நாக்கு தான். நான் இன்னைக்கு என்ன அந்தோனியார் சொல்லுவோம், முதல்ல அழிய போறது எது? ஒரு சில பேருக்கு இறப்பதற்கு முன்பாக அது அழிய ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு நாக்கை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், வச்சிருக்கிறோம். இந்த நாக்கை வச்சு நம்ம படுத்துற பாடு, பேசுற பேச்சுக்கள், எதை பேசணுமோ அதை பேசுவதற்கு பயன்படுத்துவதில்லை. இன்னும் புனிதருடைய நாக்கு அழியாமல் இருப்பது என்றால் அது இறை வார்த்தைகளை மட்டுமே உச்சரித்தது, இறை வார்த்தைகள் மட்டுமே வந்ததால் அவருடைய நாக்கு இன்னும் அழியாமல் இருக்கிறது. ஆனால் நம்முடைய நாக்கு என்ன ஆகும்? முதல்ல அழிந்து போகும். இன்னைக்கு அடக்கம் பண்ணிட்டு நாளைக்கு போய் இருட்டில் எடுத்து பார்த்தா ஃபர்ஸ்ட் நாக்கே இருக்காது, போயிடும். அப்படி இருக்கிறோம். ஆக வார்த்தை அன்புக்குரியவர்களை நாவ் ரொம்ப மிக மிக நம்முடைய உடல் உறுப்புல ஒரே ஒரு உறுப்பு தண்ணியில் இருக்கிறது. என்ன உறுப்பு அது? ஒரே உறுப்பு 24 மணி நேரமும் தண்ணியில் இருக்கிற அந்த நாக்கு தான். தண்ணிக்குள்ள இருக்கிற ஒரே, நீங்க அந்த தண்ணி போயிட்டீங்களோ? ஆக இந்த நாக்கை அந்தோனியாருடைய பக்தர்களாக நாம் வந்திருக்கிறோம். அந்தோனியாருடைய பக்தர்களாகவே இருந்து விட்டு போகாமல், அந்தோனியார் விரும்புவது இறைவனுடைய பிள்ளைகளாக வாழுங்கள். இறை வார்த்தைகளை வாசிப்பவர்கள் எனக்கு பிரியமானவர்கள். என்னை நம்பி உப்பு மிளகு கொடுப்பவர்கள்லாம் எனக்கு சொந்தமானவர்கள் அல்ல. எனக்கு பண்ணு என்ன என் பேர்ல பண்ணு வாங்கி கொடுக்கிறவங்களுக்கெல்லாம், என் பேர்ல மொட்டை போடுறவங்களுக்கெல்லாம் இல்ல. இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து என்னை தேடி வந்தால் நீ உண்மையிலே எனக்கு பிரியமானவன். ஆக நம்பிக்கையாளர்களுக்கு தேவையானது 5. 1, இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இறை வார்த்தைகளை வாசிக்க வேண்டும். இறை வார்த்தைகளை வாசிப்பது அதை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறைவன் வார்த்தைகளின்படி வாழ முயற்சிக்க வேண்டும். இயேசுவுக்காகவே வாழ வேண்டும். இயேசுவுக்காக அவ்வளவு அழகா பரவாயில்ல, ரொம்ப நல்ல மக்கள், ரொம்ப அழகா. இதன்படி நம்ம என்ன செய்யணும்? முயற்சிக்க. இதுதான் நம்பிக்கையாளர்கள். இந்த நம்பிக்கையாளர்கள் இதோடு நின்று விட்டால் போதாது. நம்பிக்கையாளர் ஒருபடி மேல போய் என்ன செய்யணுமா? ஆண்டவர் இயேசுவினுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவர் இயேசுவினுடைய திருவுளத்தை நிறைவேற்றினா என்ன செய்யணும்? ஆண்டவர் இயேசுவினுடைய திருவுளம்னா என்ன? நம்ம சொல்றோமா இல்லையா? ஆண்டவர் இயேசுவினுடைய மகன் தன் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றினார். நாம் மகனுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவர் இயேசுவினுடைய திருவுளம் உங்களுக்கும் எனக்கும் என்ன? 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம்
16, 17, 18. கரெக்ட். நீங்க எடுத்துட்டீங்களா? ஆகவே நீங்கள் அதான் மைக் மக்கள்லாம் 16, 17. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. புரிஞ்சதா? நமக்காக கடவுள் ஆண்டவர் இயேசுவின் வழியாக வெளிப்பட்ட திருவுளம் என்னது? முதலில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். நான் சொல்லுகிறது அடிக்கடி சொல்றது இதுதான், உங்கள்ட்ட சொன்னது. எப்பொழுதும் ஆண்டவர் இயேசுவினுடைய திருவுளம் அதுதான். நாம எல்லாம் மனிதர்களுக்கு முன்னாடி போய் அழுது புலம்புவோம். அவன் இப்படி பண்ணிடுவான், அவன் இப்படி பண்ணிடுவான், அது பண்ணுவான், இது பண்ணுவான்னு சொல்லி மனிதர்களுக்கு முன்னாடி மண்டியிட்டு அழுது புலம்புவதை நிறுத்து. மாறாக நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இரு. நீ என்னை தேடி வருகிறாயா, மகிழ்ச்சியோடு வா. என்னிடம் நீ மண்டியிட்டு அழுது புலம்பு, நான் உனக்காக இருக்கிறேன். ஆக ஆண்டவர் இயேசுவினுடைய திருவுளம் முதலில் என்னது? நாம் எல்லோரும் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். இருக்க முடியுதா? நாம் எல்லாரும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? இல்லையா? போய் உப்பு மிளகெல்லாம் போட்டு வரீங்க, மகிழ்ச்சி இல்லாம எதுக்கு என்னத்துக்கு போட்டு வரீங்கப்பா? வெண்ணிலா விடும் என்னத்துக்கு அப்ப போய் உப்பு மிளகு போட்டு வரோம்? பில்லி சூனியம் வைக்க போறான். சூனியம் வச்சு உப்பு மலை தான் ஆண்டவரை இந்த கேள்வி அந்த அதை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உப்பு அள்ளி போடுறவங்களும் இருக்கிறாங்க. ஆமா, இருக்கிறாங்க. உங்களை சொல்லலை, இருக்கிறாங்க. உப்பு எல்லாத்துக்கும் பயன்படுத்துறோம். இந்தா ஒன்று உப்பை தீயில் அள்ளி போடுவாங்க, நாசமா போ. ஆமா, இதெல்லாம் நானும் குடும்பத்துல இருந்தா வந்தோம், எல்லாருக்கும் தெரியும். திருஷ்டி கலியவும் போடுவாங்க உப்பு. ஆக நம்ம என்ன சொன்னோம்? எப்பொழுதும். அதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய திருவுளம், அன்புக்குரியவர்களால். இரண்டாவது, இடைவிடாது ஜெபியுங்கள். அப்படின்னா என்ன? வாயாம ஜெயிக்கிறது. வாயாம இடைவிடாமல் ஜெபிப்பதுனா என்ன? அது கடைசி, அது கடைசி. ஆத்தா இடைவிடாமல் ஜெபியுங்கள்னா, நாம் ஜெபிக்கின்ற ஜெபமானது அடுத்தவர்களுக்கு நன்மை பயக்க வேண்டும், கடவுளுக்கு மகிமையை உருவாக்க வேண்டும். இதுதான் ஜெபம். இடைவிடாமல் ஜெபிப்பது ஒன்று, அடுத்தவர்களுக்கு நன்மை கொடுக்க வேண்டும். நம்முடைய ஜெபமானது அடுத்தவர்களை வாழ வைக்க வேண்டும். அந்த ஜெபம் கடவுளுக்கு மகிமை உரியதாக இருக்கும். அதுதான் ஜெபம், உண்மையான ஜெபம். அதுதான் இயேசுவினுடைய திருவுளம். ஆனா நம்முடைய ஜெபம் எல்லாம் படுபாவி. அந்த பொம்பளை என்ன கேட்டா சாமி, என்ன மனசு கொதிக்குது, இங்க வந்து உட்காருங்க, மனசு அப்படியே கொதிக்குது, தூக்கம் வர மாட்டேங்குது சாமி, அதை ஏதாவது பண்ணு. இப்படிதான் போய் ஜெபம் பண்றோம். ஆமா இல்ல? கரெக்ட். இந்த மாதிரி தான் நம்முடைய ஜெபமானது பெரும்பாலும். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், எனக்கு இதை கொடு, எனக்கு இதை கொடு, எனக்கு இதை கொடு, எனக்கு இதை கொடுன்னு நான் கேட்கிறேன். இன்னைக்கு நீங்க உங்களுக்கு யாராவது ஒருத்தர் எங்கேயோ ஒரு மூலையில சுகம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டால் அவர்களுக்கு ஜெபியுங்கள், அன்புக்குரியவர்கள். உங்களுக்கு ஜெபிக்காவிட்டாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு ஜெபித்தீர்கள் என்றால் ஆண்டவர் இயேசு உங்கள் மீது சந்தோஷமாக. அதுதான் இடைவிடாமல் ஜெபிப்பது நமக்கு அல்ல, மாறாக நாம் ஜெபிக்கின்ற ஜெபமானது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா, மற்றவர்கள் வாழ்வடைகிறார்களா, அதுதான். அதன் வழியாகத்தான் கடவுள் என்ன செய்யப்படுவார்? மகிமைப்படுத்தப்படுவார். அதுதான் இடைவிடாமல் ஜெபிப்பது. இடைவிடாமல் உப்பு கொண்டை போடுவதில்லை. மூன்றாவது என்னது? எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி கூறுங்கள். ஆனா நம்ம
வீட்டுக்கு வேலை யாராவது வேலை வச்சா நன்றி பூச வைங்க சாமி. ஏதாவது நல்லது நடந்தால் தான் நம்ம என்ன செய்வோம், நன்றி பூச வைப்போம். அதுவல்ல, என்ன நேர்ந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், எல்லா சூழ்நிலைகளும் நன்றி செலுத்துங்கள். நன்றி பூச ஒப்பு கொடுங்க, நன்றி பலி ஒப்பு கொடுங்க. என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், அவர் மட்டும்தான் நல்லவர். நாம எல்லாம் நன்றி பூச எப்போ ஒப்பு கொடுக்கிறோம், பிறந்த நாள் வந்தா, கல்யாண நாள் வந்தா. கல்யாண நாளில் ஒரு வருஷம் கூட சந்தோஷமா இருக்கிறதுல, ஆனால் நன்றி பூசை கொண்டு பூ கொடுப்போம். அது பேர் கூட ஒரு சில பேர் மறந்துடுவாங்க. அது ஒன்று கட்டிட்டு வந்தேன் சாமி, பேர் கூட மறந்து போச்சு. அப்படிலாம் இருக்கிறத குடும்பம் நம்ம நன்றி பூசை போய் மறக்கிற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. அப்படிலாம் என்னது குடும்பம் அப்படி இருக்கிறது. ஆக என்ன நேர்ந்த எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி கூறுங்கள். கடைசி வார்த்தை என்ன சொல்றாரு ஆண்டவர், இதுவே உங்களுக்காக இயேசு கிறிஸ்து திருவுளம், இந்த திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும். கஷ்டமா? எப்பொழுதும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி செலுத்தும். இதுதான் இயேசுவினுடைய திருவிழம். உண்டியல்ல ஒரு 10,000 கொண்டாந்து போடு, என் தேரை நல்லா பூ அலங்காரத்தெல்லாம் செய்யி, அப்புறம் என்ன, ஒரு நல்ல கோயில் கட்டு, ஒரு நல்ல சுரூபத்தை வை. இதெல்லாம் இயேசுவினுடைய திருவிழம். அதனால உண்டியல் போடாமல் இருங்க, அப்புறம் நாங்கள் கஞ்சி குடிக்க முடியாது. இதெல்லாம் இயேசுவினுடைய திருவிழம் அல்ல. மாறாக இயேசுவினுடைய திருவிழம் என்பது எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். கடவுளுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பார்கள், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இரண்டாவது, இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபிப்பது என்பது 24 மணி நேரமும் நீங்க ஜெபிக்கணும்னு இல்லை. நீங்கள் ஜெபிக்க உட்காரும் பொழுது மற்றவர்களை நினை, அவர்களுக்கு வாழ்வு கொடுக்க, உங்களுடைய ஜெபம் மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜெபம்தான் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும். மூன்றாவது, எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி செலுத்துங்கள், நன்றி பலி ஒப்பு கொடுங்கள். இதுதான் இயேசுவினுடைய திருவிழம். இதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா ஆண்டவர் நமக்கு 5 விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இதை நீங்க செஞ்சீங்கன்னா, நம்பிக்கையாளர்களாக இருக்கிற செஞ்சீங்கன்னா, நீங்கள் இப்ப வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் இயேசு 5 வகையான ஆசீர்வாதங்கள் என்னன்னு பார்ப்போமா? 1, முதல்ல திருப்பாடல் 37:23. திருப்பாடல் 37:23. தாம் உவகை கொள்ளும் நடத்தை கொண்ட மனிதரின் காலடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார். முதல் ஆசீர்வாதம் என்னது? ஆண்டவர் நம்முடைய கால்களை உறுதிப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமானது எது? கால்களை உறுதிப்படுத்துவதன் மூலமாக ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய பிள்ளைகளை, நீ செய்கின்ற தொழிலை நான் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் முதல் ஆசீர்வாதம் நமக்கு என்ன கொடுக்கிறார்? உன்னுடைய கால்கள், நம்பிக்கையாளராக இருக்கின்ற நீ, உன்னுடைய கால்களை நான் உறுதிப்படுத்துவேன். அப்படி என்றால் உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய பிள்ளைகளை, உன்னுடைய தொழிலை நான் ஆசீர்வதிப்பேன். இதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கின்ற முதல் ஆசீர்வாதம். இரண்டாவது ஆசீர்வாதம் நீதிமொழிகள் 3:6. நீதிமொழிகள் 3:6 கேட்டுட்டியாதா? நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதையை செம்மையாக்குவார். இப்ப எதை செய்வாரா? பாதை, கால்களை சரி செய்து விட்டார். இந்த கால்கள் நடக்குவதற்கு என்ன செய்வாராம்? ஆண்டவர் அந்த பாதையை செம்மைப்படுத்துவார். எப்படி வருது பாருங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதம். முதல்ல
நீ நடப்பதற்கு உன்னுடைய கால்களை உறுதிப்படுத்துவேன். நீ என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தால் உன்னுடைய கால்களை மட்டும் உறுதிப்படுத்தி விட்டு விட மாட்டேன். மாறாக அந்த கால்களால் நீ நடக்கின்ற பாதையை நான் செம்மையாக்குவேன். இதுதான் இரண்டாவது ஆசீர்வாதம். மூன்றாவது ஆசீர்வாதம் எசாயா 40:31. எசாயா 40:31. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர், கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரை செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார், நடந்து செல்வர், சோர்வடையார். அருமையான ஒரு ஆசீர்வாதம். என்னது? மறுபடியும் வாசிங்க. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்பவர் புதிய ஆற்றலை பெறுவர், கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரை செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார். அவர்கள் ஓடுவார்கள், களைப்படைய மாட்டார்கள். நடந்து செல்வர், சோர்வடைய மாட்டார். அப்ப கால்கள் எவ்வளவு ஓடுனாலும் நடந்தாலும் சோர்வடைய செய்ய மாட்டார். முதல்ல காலை உறுதிப்படுத்துகிறார். இரண்டாவது, அந்த கால்கள் நடப்பதற்கு பாதையை செம்மையாக்குவார். நீங்கள் அதற்கு தேவையான நடப்பதற்கு புதிய ஆற்றலை நான் உனக்கு கொடுப்பேன். நீ ஓடினாலும் நடந்தாலும் நீ சோர்வடைய மாட்டாய், களைப்படைய விட மாட்டேன். இதுதான் நமக்கு ஆண்டவர் இயேசு கொடுக்கின்ற மூன்றாவது ஆசீர்வாதம். நான்காவது எசாயா 30:21. நான்காவது 30 எசாயா 30:21. நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். பாத்தீங்களா எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதே நம்முடைய அப்படியே உடம்பு எல்லாம் புல்லரிக்கும். அவ்வளவு ஒரு அழகான ஆசீர்வாதம். உன்னுடைய காலை நான் உறுதிப்படுத்திட்டேன், நீ நடப்பதற்கு தேவையான பாதையை செம்மைப்படுத்துவேன், நீ நடந்து போறதுக்கு புதிய ஆற்றல் கிடைக்கும், நீ சோர்வடைய மாட்டாய். நீ போய் கொண்டிருக்கும் பொழுது உனக்கு நீ வழி தடுமாறி நின்றால் வலப்புறம் செல்வதா இடப்புறம் செல்வதா அல்லது நேரே செல்வதா அல்லது பின்னாடி செல்வதா என்பதை ஆண்டவர் இயேசு உனக்கே உன்னுடைய காதுகளில் சொல்லுவார். எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதம் அன்புக்குரிய. இதை கேட்டிருக்கமா நம்ம? எவ்வளவு ஒரு பெரிய அழகான வார்த்தைகள். நீ வழி தவறி தடுமாறி நிற்கும் பொழுது உனக்கு நீ இப்படி செல், வலதுபுறம் செல், இடதுபுறம் செல் என்பது யார்? ஆண்டவரே நம்முடைய காதுகளில் ஒழிக்கிறார். அப்படின்னா எதா பாருங்க, எவ்வளவு ஒரு அருமையான அது ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கும். ஆக எல்லாமே நம்முடைய வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டது. நம்முடைய கால்கள் பாதைகள், அந்த கால் சோர்வடையாது. நீ தடுமாறி நிற்கும் பொழுது உனக்கு வழியை தேர்ந்து வழிகாட்டுவது அந்த ஆண்டவரே வருவார். உன்னுடைய காதுகளில் ஒழிக்கும். எவ்வளவு ஒரு அருமையான வசனம், ஆசீர்வாதம். இந்த ஒரு ஆசீர்வாதம் நீங்க உணர்ந்து பாருங்கள். வீட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் உண்மையா, ஒருவேளை நீங்கள் நினைத்து பார்த்தீர்கள் என்றெல்லாம் கரெக்ட். நான் வழிதவாரி நிற்கும் பொழுது யாரோ ஒருவர் என்ன சொல்றார், இப்படி போ, கரெக்டான வழி. ஆனா நம்ம என்ன செய்வோம், இப்படி போய் அப்படி போ, அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லவே மாட்டோம். என்னைக்காச்சும் ஒருத்தர் வழி கேட்டா தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறோமா? அந்த புத்தியே நமக்கு வராது. நமக்கு என்ன தெரியுதோ தெரிஞ்சா சொல்லிடுவோம்ல. தெரியலைனாலும் நான் நினைக்கிறேன் அங்க இருக்குன்னு, அப்படி போ இப்படி போ, அவன் போ, எங்க போறதுனே தெரியாது. ஒண்ணு தெரியாதுன்னா தெரியாதுப்பா, எனக்கு தெரியாது, மன்னிச்சு வேற யார்கிட்டயாச்சும் கேள்வி. அதுதான் மனுஷனுக்கு அழகு. அதை விட்டுட்டு அவன் என்ன நினைப்பான், இந்த படுவாயிட்ட போய் கேட்டான் பாரு நாதாரி, இதுக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு தட்டுவான்னு நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்வோம், போயிடும். அங்க போ இங்க போ அங்க போ. கடைசியில ஒரு படத்துல சொல்ல, நாதாரி இதுதான்டா மணி குண்டு பிடி. ஆக இது வழி தடுமாறி நிற்கும் பொழுது ஆண்டவர் இயேசு நம்முடைய காதுகளில ஒழிக்க செய்வார். இப்படி செல். இதுதான் கடைசியான ஆசீர்வாதம். 1 யோவான் 2:17. 1 யோவான் 2:17. உலகம் மறைந்து போகிறது, உலகம்
போகிறது. மறைந்து போகிறது. அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன. அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகும். ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவர் ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரை என்றும் நிலைத்திருப்பார். என்றுமே நிலைத்திருப்பார். நான் தூக்கி வைப்பேன். அதைத்தான் நம்முடைய பாதுகாவலர் அந்தோனியாருக்கு இறைவன் செய்திருக்கிறார். ஐந்தாவது ஆசீர்வாதம், கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவர்கள். திருவுளம் என்னது? இதை நிறைவேற்றுபவர்களை நான் எப்பொழுதுமே தூக்கி நிலைநிறுத்துவேன். அவர்களை தலைகுனிய விட மாட்டேன். அவர்களை நான் கைவிட மாட்டேன். அவர்களை தூக்கி நிறுத்துவேன். அதைத்தான் ஆண்டவர் இயேசு நம்முடைய பாதுகாவலர் அந்தோனியாருக்கு பரிசாக கூட தூக்கி நிறுத்தி இருக்கிறார். இன்று எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களுடைய உலகமே முழுவதும் அவருடைய இதயத்தை மக்கள் கவர்ந்திருக்கிறார்கள் என்றால் ஆண்டவர் அவரை தூக்கி நிறுத்தினார். ஏனென்றால் அவர் ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றியதார். ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு இந்த 5 ஆசீர்வாதம். 1, நம்முடைய கால்களை உறுதிப்படுத்துகிறார். 2வது, அந்த கால்கள் நடக்கின்ற பாதையை செம்மையாக்குவார். 3வது, நாம் நடப்பதற்கு புதிய ஆற்றலை கொடுப்பார். சோர்வடைய செய்ய மாட்டார். 4வது, எந்த பக்கம் போக வேண்டும் என்று ஆண்டவரே நமக்கு வழியை சொல்லுவார். 5வது, இதை செய்தால் நம்மை எப்பொழுதுமே தூக்கி நிலைத்து. இதுதான் 5 ஆசீர்வாதம். இந்த 5 ஆசீர்வாதங்களோடு இன்று நீங்கள் வீட்டிற்கு என்ன செய்யணும்? திரும்பி செல்லணும். இறைவன் நிச்சயமாக இந்த 5 ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பார். டைம் ஆயிடுச்சு, இவ்வளவு இன்னும் சரி, அடுத்து பார்க்கலாம். பூசையில் கொஞ்சம் நேரம் அந்தோனியாரை பற்றி பேசணும். நேற்று இறுதி ஆண்டவருடைய விழாவை கொண்டாடணும், தெரியுமா? நேற்று இறுதி ஆண்டவர் விழாவை கொண்டாடணும், தெரியுமா தெரியாதா? அகிலமே கொண்டாடு. நேற்று ஒரு திரு இறுதி ஆண்டவர். அதனால உங்களுக்கு திரு இறுதி ஆண்டவர் படம் பின்னாடி அந்த ஜபத்தை அடித்து அந்த பூசை முடிஞ்சோடனே வாங்கிக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் வாங்கி கொண்டு போய் வீட்டில் ஒன்று வாங்கி அதை வாசித்தா போதும். பாக்கெட்டில் வச்சுக்கலாம், மணி பர்ஸில் வச்சுக்கலாம். எங்கள் சின்ன ஒரு இது வாங்கிக்கோங்க. அருமையான திரு இறுதி ஆண்டவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள். உங்களுக்கு இந்த நிகழ்வை சொன்னாங்களா நான் தெரியல, மறுபடியும் சொல்கிறேன். ஒரு தாய், தந்தை, மகள். தாய் நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார். மகள் 5ஆம் வகுப்பு படிக்கிறார், ஒரு சிறுமி. தந்தையும் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கிறார். இந்த சிறுமியானவள் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த தந்தைக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் எல்லாம் என்ன செய்வாள்? கொடுப்பாள். பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வந்த உடனே மருந்து மாத்திரையெல்லாம் தந்தைக்கு கொடுப்பாள். ஒரு வாரத்துக்கு அப்புறம் மகள் தந்தையை பார்த்து, அப்பா, நீங்கள் விரைவில் இறந்து விடுவீர்கள் என்று என்னுடைய வகுப்பு தோழிகள் சொன்னார். உங்களுடைய நோய் அப்படிப்பட்டது என்று. அப்படி என்றால் இறந்த பிறகு உங்களுக்கு யார் மருந்து மாத்திரை கொடுப்பது? அறியாத வயசு சிறுமி இல்லையா? சிறுமிக்கு என்ன இறந்த பிறகு என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனால் அந்த வயசில், அறியாத வயசில் தந்தையை பார்த்து அவ்வளவு அன்பு வைத்திருந்ததால் கேட்கின்றால், நீங்கள் இறந்த பிறகு உங்களுக்கு யாருப்பா மருந்து மாத்திரை கொடுப்பது அப்படின்னு. தந்தை சொல்றாரு, மகளே, நான் இறந்த பிறகு மோட்சத்தில் உன்னை போல சின்ன சம்மனஸானவர்கள் எனக்கு என்ன செய்வார்கள்? மருந்து மாத்திரை கொடுப்பார். ஒரு வாரத்துக்கு அப்புறம் செய்தி வந்தது, இந்த சிறுமி தண்டவாளத்தில் இறந்து கிடக்கிறாள். சிறுமி தண்டவாளத்தில் இறந்து கிடக்கிறாள் என்று செய்தி வந்தது. போய் பார்க்குறாங்க, அந்த சிறுமி தந்தையால் போக முடியவில்லை, படுத்த படுக்கை. அது பக்கத்தில் காகிதம் இருந்தது, அதில் எழுதப்பட்டிருந்த அந்த சிறுமி, அப்பா, நீ இறந்த பிறகு உனக்கு மருந்து மாத்திரை கொடுப்பதற்காக நான் உனக்கு முன்னாடி செல்லுகிறேன் என்று எழுதியிருந்தேன். அன்புக்குரியவர், இதுதான் இறுதி ஆண்டவர் பெருவிழாவுடைய நிகழ்வு. இதை வச்சு நீங்கள் என்ன செய்ய, ஒரு அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது.
இதைத்தான் ஆண்டவர் இயேசு செய்தார். உனக்காக நான் போகிறேன், உனக்காக நான் வாழ்கிறேன், என் இதயம் உனக்காகவே. நீ இறந்த பிறகு உன்னை பாதுகாக்க நான் இருப்பேன், உன்னை வாழும் பொழுது உன்னை வழிநடத்த இருப்பேன். உனக்கு நல்லதொரு இதயம் வேண்டும், என் இதயத்தில் நீ வந்து குடிகொள், உன்னுடைய இதயத்தை நீ தூய்மையாக்கி வைத்துக்கொள், நான் வந்து குடிகொள்கிறேன். அந்த சிறுமி அவ்வளவு அழகாக எழுதியிருந்தார். இறந்த பிறகு உன்னுடைய அன்பு அந்த அவள் எவ்வளவு அன்பு வைத்திருந்தார். இறந்த பிறகு மருந்து மாத்திரை கொடுப்பதற்காக நான் உனக்கு முன்னாடி செல்லுகிறேன், ஏன் மற்ற சமரசு கொடுக்கணும், நானே கொடுப்பேன். ஆக இதுதான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு செய்த மிகப்பெரிய ஒரு அன்பு, மிகப்பெரிய ஒரு தியாகம். உங்களுக்காக எனக்காக அவர் தன்னையே இழந்திருக்கிறார். நாம் வாழ்வு பெறுவதற்காக, நம்மை பராமரிப்பதற்காக, நம்மை வழிநடத்துவதற்காக, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. இதுதான் இயேசுவினுடைய திரு இருதய பெருவிழா ஒரு சிறிய செய்தி.